So, very good evening, எல்லாருக்கும். I hope all of you have done உங்க MRB exams very well. So, இப்போ வந்து we'll just go and have a look at நம்ம மெடிசனோட recall questions மட்டும். Okay? So, it is all based on நம்ம exam எழுதின people recall பண்ணது தான். So, some options might be a little bit different, but then we'll try to recreate it as much as possible. Okay? ஸோ அகெயின் லாஸ்ட் எம்ஆர்பி நம்மளுக்கு ரீகால் கொஷின்ஸ் மாதிரி சிஸ்டம் வைஸ் என்னென்ன மெடிசனில் இருக்கோ அது எல்லாமே வில் see now. ஓகே ஓகே ஸோ வில் கோ வித் த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆப்வியஸ்லி மை ஃபேவரட் சிஸ்டம். ஏன்னா ஐம் அ நெஃப்ராலஜிஸ்ட். ஸோ என்னோட சிஸ்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ நெஃப்ராலஜி எவ்வளோ கொஷின் வந்திருக்குன்னா ஆக்சுவலாக ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. அண்ட் தட் இஸ் அ ஈஸி கொஷின் தான், பார்க்கலாம். ஸோ த கொஷின் இஸ் டைப் 4 RTA இஸ் அசோசியேட்டட் வித். ஓகே, ஸோ RTA ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த எக்ஸாம்ஸ். நம்மளுக்கு எம்ஆர்பியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஐஎன்ஐயாக இருக்கட்டும், ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரீனல் டியூபுலர் அசிடோசிஸில் ஒரு 3 டைப் இருக்குது. ஓகே, இந்த 3 டைப் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ வி ஹாவ் type 1 or distal RTA. Second one வந்து type 2 or proximal RTA. And last one வந்து type 4. type 3 முன்னாடி ஒன்று இருந்துச்சு, பட் இப்போ வந்து அந்த type 3 கிடையாது. ஓகே, ஸோ அது மிக்சட் டைப்னு சொன்னாங்க, பட் தென் இப்போ அப்படி ஒரு என்டிட்டியே இல்லை அப்படிங்கிறதுனால type 1, type 2 and type 4 RTA. ஓகே, ஸோ ரொம்ப இன்டெப்த் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், ரொம்ப பேசிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ டைப் 1ங்கிறது டிஸ்டல் RTA. ஓகே, ஸோ டிஸ்டல் RTAனா எங்கே ப்ராப்ளம் இருக்கும்? டிஸ்டல் பார்ட் ஆஃப் த நெஃப்ரானில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டிஸ்டல் பார்ட் ஆஃப் த நெஃப்ரானில் என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த பேஷண்ட்ஸால் ஹைட்ரஜன் அயான்ஸை எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டிஸ்டல் நெஃப்ரானில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு இன்டர்கலேட்டட் செல்ஸ்லாம் சொல்லுவோம். இன்டர்கலேட்டட் செல்ஸில் ஆல்ஃபா இன்டர்கலேட்டட், பீட்டா இன்டர்கலேட்டட்னு சொல்லுவோம். அதில் ஆல்ஃபா இன்டர்கலேட்டட் செல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கலெக்டிங் டக்டில் இருக்கும். ஓகே, ஸோ வி ஹாவ் கலெக்டிங் டக்டில் ஆல்ஃபா இன்டர்கலேட்டட் செல்ஸ். அந்த ஆல்ஃபா இன்டர்கலேட்டட் செல்ஸோட வேலை ஏ ஃபார் ஆசிட்னு வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஆசிட் செக்ரீட்டிங். ஸோ நம்மளுக்கு ஆசிட் செக்ரீட் பண்ணுறது தான் அதோட ஒர்க். ஆசிட் செக்ரீட்டிங்னா ஆசிட்னா என்ன? H+. ஓகே, ஸோ டிஸ்டல் RTAல என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஏதாவது ஒரு காரணம் இல்லை, ஏதாவது ஒரு மியூட்டேஷன் இல்லை, டேமேஜ் டு இந்த ஹைட்ரஜன் சேனல்ஸ்னால நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயான்ஸ் வெளியில் எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. ஸோ ஹைட்ரஜன் அயான்ஸ் எக்ஸ்கிரீட் ஆகலை அப்படின்னா பாடியிலேயே அது ரீட்டைன் ஆகிடும். ஸோ பாடியில் ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அசிடோசிஸ் வரும். ஸோ இதுதான் வந்து டைப் 1 ஆர் டிஸ்டல் RTA. ஸோ இங்கே என்ன இருக்கும்? H+ அயான்ஸ் வந்து உள்ளேயே ரீட்டைன் ஆகிடும். ஓகே, இட் வில் நாட் பி புஷ்ட் அவுட். ஓகே, வெளியில் வராது. ஸோ உள்ளேயே இருக்கும். ஸோ இதை எக்ஸாக்டாக கரெக்டாக நம்ம வரையணும்னா ஒரு செல் போட்டுக்கலாம். அந்த செல்லில் ஹைட்ரஜன் வெளியில் வரணும். ஓகே, அந்த வெளியில் வர்றது இங்கே நடக்காது. ஓகே, இது என்ன செல் அப்படின்னா ஆல்ஃபா இன்டர்கலேட்டட் செல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக் பெத்தாலஜி. ஓகே, இப்போ ஹைட்ரஜன் எல்லாம் உள்ளேயே சேர்ந்துக்குச்சு. ஓகே, உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம். இப்போ ஹைட்ரஜன் உள்ள சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு சோடியம் நம்மளுக்கு ப்ராக்சிமல் நம்மளுக்கு நெஃப்ரான்ல இருந்து கீழே வரைக்கும் வரும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சோடியம் அப்சர்வ் ஆகும். டிஸ்டல் வரைக்கும் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த கலெக்டிங் டக்ட்டுக்கு வரப்போ ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா, சோடியம் வந்து ஈனாக் சேனல் வழியாக உள்ளே போகும். ஓகே, ஈனாக் சேனல் எங்கே இருக்கும் அப்படின்னா அதே கலெக்டிங் டக்டில் தான், பட் பிரின்சிபல் செல் அப்படின்னு ஒரு செல் இருக்கும். அந்த பிரின்சிபல் செல்ல ஈனாக் சேனல் இருக்கும், எபிதீலியல் சோடியம் சேனல். அது என்ன பண்ணும்னா சோடியமை உள்ள அப்சார்ப் பண்ணும். ஸோ சோடியம் உள்ள அப்சார்ப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் அண்ட் உங்களுக்கு இதை வெளியில் அனுப்பும். எதை? பொட்டாசியமை வெளியில் அனுப்பும். ஸோ இங்கே உங்களுக்கு RTAல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹைட்ரஜன் வெளியில் வர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரஜன் வெளியில் வரலைன்னா அதுக்கு பதிலாக வேற என்ன அயான் உங்களுக்கு வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் பொட்டாசியம். ஓகே, ஸோ பொட்டாசியம் வந்து உங்களுக்கு நிறையா வெளியில் வந்துடும். ஸோ பொட்டாசியம் வெளியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஹைப்போகெலீமியா வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஹைப்போகெலீமியா ப்ளஸ் அசிடோசிஸ், இது ரெண்டுமே இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்டல் RTA. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் டிஸ்டல் H+ செக்ரீஷன் அப்படிங்கிறது இட் இஸ் பேசிக்லி டைப் 1 RTA. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
Type 2 RTA. Type 2 RTA, proximal RTA. Proximal RTA னா problem is with the proximal tubule. Proximal tubule மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி, நெஃப்ரானோட ஒர்க் ஹார்ஸ் மாதிரி. அதுதான் எல்லா சொல்யூட்ஸையும் ரீஅப்சார்ப் பண்ணும். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் சொல்யூட்ஸ் இந்த பாடி ரீஅப்சார்ப்டு மெயின்லி பை ப்ராக்சிமல் டிபியூல், இன்க்ளூடிங் பைகார்பனேட். ஸோ இங்கே சம் ப்ராப்ளம்னால உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பைகார்பனேட் வந்து ரீஅப்சார்ப் ஆகாது. ஸோ பைகார்பனேட் ரீஅப்சார்ப்ட் ஆகாததுனால எல்லா பைகார்பனேட்டும் வெளியில் போயிடும். ஸோ பைகார்பனேட் வெளியில் போச்சுன்னா என்ன, யூ ஆர் லூசிங் அ பேஸ். பைகார்பனேட்டுங்கிறது ஒரு ஆல்கலி. ஆல்கலி பாடியை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அப்போ பாடிக்கு என்ன வரும், அசிடோசிஸ் வரும். ஸோ தட் இஸ் டைப் 2 RTA. ஸோ டிஃபெக்டிவ் ப்ராக்சிமல் பைகார்ப் ரீஅப்சார்ப்ஷன், பைகார்ப் ஒழுங்காக ரீஅப்சார்ப் ஆகாததுனால வருது, இட் இஸ் டைப் 2 RTA. ஓகே, ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2 RTA ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போகெலிமியா வரும். ஓகே, ஹைப்போகெலிமியா அண்ட் அசிடோசிஸ் வரும். ஓகே, லாஸ்ட் ஒன் வந்து டைப் 4 RTA. இங்கே டைப் 4 RTAல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு பேர் சிம்பிளாக சொல்லணும்னாலே ஹைப்போ ஆல்டோஸ்டிரோனிசம் தான் சொல்லுவோம். ஸோ ஹைப்போ ஆல்டோஸ்டிரோனிசம்னா என்ன பிரச்சனை, ஆல்டோஸ்டிரோன் உங்களுக்கு உடம்புல கம்மியாயிருச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ ஆல்டோஸ்டிரோன் கம்மியாச்சுன்னா ஆல்டோஸ்டிரோன் நேராக வந்து மினரலோ கார்டிகாய்டு ரிசப்டர் அப்படின்னு ஒன்றில் ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா அகைன் இது வந்து பிரின்சிபல் செல். உங்களுக்கு வந்து இங்கே ஈனாக் சேனல் இருக்கு. ஸோ ஈனாக் சேனலோட ஒர்க் என்ன, சோடியமை உள்ள அப்சார்ப் பண்ணுறது. ஓகே, சோடியம் உள்ள அப்சார்ப் ஆகிறதுனால எது வெளியில் போகணும் அப்படின்னா மறுபடியும் ஏதாவது பாசிட்டிவ் அயான் தான் வெளியில் போகணும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் அயான் உள்ளே வருது, அதுக்கு பதிலாக ஏதாவது பாசிட்டிவ் அயான் வெளியில் போகும். யூஸ்வலாக என்ன வெளியில் போகும் அப்படின்னா ஹைட்ரஜன் வெளியில் போகும், இல்லை பொட்டாசியம் வெளியில் போகும். ஓகே, இதுதான் யூஸ்வலாக நடக்கும். இந்த ஈனாக் சேனல் எதனால ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ஆல்டோஸ்டிரோன். ஸோ ஆல்டோஸ்டிரோன் வந்து எங்கே ஆக்ட் ஆகும், மினரலோகார்டிகாய்டு ரிசப்டார்னு ஒன்று சைட்டோபிளாசமில் இருக்கும். ஸோ இந்த ஆல்டோஸ்டிரோன் வந்து மினரலோகார்டிகாய்டு ரிசப்டாரில் ஆக்ட் ஆகும். மினரலோகார்டிகாய்டு ரிசப்டாரில் ஆக்ட் ஆச்சுன்னா ஈனாக் சேனல் அதிகமாகும். ஈனாக் சேனல் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு சோடியம் உள்ள நிறையா வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆல்டோஸ்டிரோனே இல்லை. ஸோ ஆல்டோஸ்டிரோன் இல்லை அப்படின்னா மினரலோகார்டிகாய்டு ரிசப்டாரில் ஆக்ட் ஆகாது. அப்போ ஈனாக் சேனல் என்ன ஆகும், ஈனாக் சேனல் கம்மியாயிடும். ஸோ ஈனாக் சேனல் கம்மியாச்சுன்னா சோடியம் வந்து ரீஅப்சார்ப் ஆகாது. ஓகேவா, ஸோ சோடியம் ரீஅப்சார்ப் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு பொட்டாசியமும் ஹைட்ரஜனும் வெளியில் வர தேவை கிடையாது. ஸோ இந்த ஹைட்ரஜனும் பொட்டாசியமும் உள்ளே தங்கிடும். ஓகே, உள்ளே தங்கிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், ரீடைனிங் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் அசிடோசிஸ் and retaining of potassium is called hyperkalemia. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக் பேத்தோபிசியாலஜி. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டைப் 1 RTA, டைப் 2 RTA ரெண்டுலேயுமே அசிடோசிஸ் இருக்குது, ஹைப்போகெலிமியா இருக்குது. பட் டைப் 4 RTAல பார்த்தீங்கன்னா அசிடோசிஸ் வித் ஹைப்பர்கெலிமியா. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் ஹைப்போகெலிமியா அப்படிங்கிறது நாட் ரைட். ஏன்னா டைப் 1 டைப் 2ல மட்டும்தான் ஹைப்போகெலிமியா இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஹைப்போ ஆல்டோஸ்டிரோனிசம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நிறைய சேனல்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். ஸோ இது எங்கே வந்திருக்கு, நம்ம எம்ஆர்பி சீரீஸில் வந்திருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக வந்திருக்கு. எங்கே வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு எம்ஆர்பி குவிக் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருப்போம். அதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் உங்களுக்கு இருக்குது. டைப் 4 RTA causes hyperkalemia due to hypoaldosteronism. Okay, so it is directly from our MRB quick shots. Okay. Next one is cardiology. Okay, so simple question, எல்லாரும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்லர்ஸ் நோட் இஸ் சீன் இன், ஓகே டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு போயிடலாம். ஆஸ்லர்ஸ் நோட் இஸ் சீன் இன் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, வேற எதுலையாவது இதில் உங்களுக்கு நாடியூல்ஸ் வருமா அப்படின்னா, ருமேட்டிக் ஃபீவர் நாடியூல்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஓகே, ருமேட்டிக் ஃபீவரில் நாடியூல்ஸ் வரும். என்ன நாடியூல்ஸ்னா சப்கியூட்டேனியஸ் நாடியூல்ஸ். ஓகே, டெங்கி ஃபீவரில் வருமானா வராது, எஸ்எல்இல வருமானா வராது. ஓகே, சம்டைம்ஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ருமட்டாய்டு நாடியூல்ஸ் கூட வரலாம். ஓகே, பட் இங்கே வந்து ருமேட்டிக் ஃபீவருக்கும் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்க்கும் தான் நம்மளுக்கு டவுட்டே. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸோட கிரைட்டீரியா. ஸோ இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்க்கு என்ன கிரைட்டீரியா, டியூக்ஸ் கிரைட்டீரியா. ஸோ டியூக்ஸ் கிரைட்டீரியாவில் உங்களுக்கு தெரியும் ஒரு மேஜர், 2 மேஜர் இருக்கு, 5 மைனர் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ மேஜர் கிரைட்டீரியாவில் என்னன்னா 2 பிளட் கல்ச்சர் பாசிட்டிவ். இது ஆக்சுவலாக நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன், எக்ஸாம்க்கு இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டா போதும். அது 2 பிளட் கல்ச்சர் பாசிட்டிவ், இவ்வளோ ஹார்ஸ் அப்பார்ட், டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து எடுக்கணும். அண்ட் அந்த ஆர்கானிசம்லாம் டிப்பிக்கல் ஆர்கானிசம் விச் யூஸ்வலி காசஸ்
இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது க்ரைட்டீரியா. பட் எக்ஸாமுக்கு நம்ம லிமிட்டடாக தெரிஞ்சால் போதும். ஸோ 2 பிளட் கல்ச்சர் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே. செகண்ட் வந்து எக்கோ எவிடன்ஸ் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ வெஜிடேஷன்னா என்ன? நம்மளுக்கு இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்னால நம்மளுக்கு பாக்டீரியாலாம் போயிட்டு அங்கே வாலில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வெஜிடேஷன் சொல்லுவோம். ஸோ பிளட் கல்ச்சர் பாசிட்டிவிட்டி அண்ட் எக்கோ எவிடன்ஸ் ஆஃப் வெஜிடேஷன், இது 2 தான் நம்மளுக்கு மேஜர் க்ரைட்டீரியா. ஸோ மைனர் க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபீவர்னு சொல்லலாம், சிம்பிள். ஸோ ஃபீவர் மோர் தென் 38 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்யூனாலஜிக்கல் ஃபினாமினன்னு சொல்லுவோம். இம்யூனாலஜிக்கல் ஃபினாமினா அண்ட் வாஸ்குலர் ஃபினாமினன் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன இம்யூனாலஜிக்கலாக நம்மளுக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடிலாம் போய் ஏதாவது காஸ் பண்ணும். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆஸ்லர்ஸ்னு. ஓகே, இதில் ரோத் ஸ்பாட்னு இருக்கும். ஸோ ரோட் ஸ்பாட் வேற, ரோஸ் ஸ்பாட் வேற. ரோட் ஸ்பாட்டுங்கிறது வந்து இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். ROSC ரோஸ் ஸ்பாட்டுங்கிறது நம்மளுக்கு டைஃபாய்ட் ஃபீவரில் வருது. ஸோ அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நெக்ஸ்ட் வாஸ்குலர் ஃபினாமினனில் வந்து ஜான்வே லீஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளிண்டர் ஹெமரேஜஸ், ஜான்வே லீஷன்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்ல, ஓகே, இதர் பாம்ஸ்ல இல்லை டிப் ஆஃப் ஃபிங்கர் இல்லை காலில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ஒரு பெட்டைக்கல் ஹெமரேஜஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஜான்வே லீஷன்ஸ்னு சொல்லுவோம். அது யூஸ்வலி பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ஆஸ்லர்ஸ் நோடு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொன்று ப்ரீ டிஸ்போசிங் கண்டிஷன்ஸ். ஸோ ப்ரீ டிஸ்போசிங் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னா, பேஷண்ட் வந்து ஒரு ஐவி ட்ரக் யூசர். ஸோ ஐவி ட்ரக் யூஸராக இருந்தால் ஹை ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, டைரெக்டாக பிளட்டில் போய் அவங்க ஷேர்டு நீடில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால இல்லை கண்டாமினேட்டட் நீடில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே உங்களுக்கு பாக்டீரியா போயிடலாம். ஸோ அதனால திஸ் இஸ் கால்ட் ப்ரீ டிஸ்போசிங் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் ஒன் வந்து வால் லீஷன்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு வால்ஸில் வந்து ஏதாவது லீஷன் இருக்குது அப்படின்னா அங்கே பிளட் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்காது. ஸ்மூத்தாக இல்லாமல் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக பிளட் ஃப்ளோ போச்சுன்னா டர்புலன்ஸ் வரும். டர்புலன்ஸ் வந்துச்சுன்னா அங்கே இருக்க எண்டோதீலியம் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆச்சுன்னா அங்கே ஈஸியாக வந்து பாக்டீரியா போய் உட்காது ஈஸி. ஓகே, அதுதான் வந்து வால் லீஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரீ டிஸ்போசிங் கண்டிஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து அகைன் மைக்ரோபயாலஜிக்கல் எவிடன்ஸ். ஸோ அப்போ இதுக்கும் மேஜர் க்ரைட்டீரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ மேஜர் க்ரைட்டீரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிளட் கல்ச்சர் பாசிட்டிவ் அப்படின்னா இங்கே 1 பிளட் கல்ச்சர் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். அங்கே டிப்பிக்கல் ஆர்கானிசம்ஸ் தான் வரணும், ஓகேவா? ஆனால் இங்கே வந்து ஏதாவது ஏடிபிக்கல் ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரோபயாலஜிக்கல் எவிடன்ஸ் விட் டசன்ட் ஃபிட் இன் டு த மேஜர் க்ரைட்டீரியா, அந்த மாதிரி ஏதாவது மைக்ரோபயாலஜிக்கல் எவிடன்ஸ் இருந்தால் அதை வந்து மைனர் க்ரைட்டீரியா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆப்வியஸ்லி ஆஸ்லர்ஸ் நோட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டியூக்ஸ் க்ரைட்டீரியா ஃபார் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். நெக்ஸ்ட் ரொமாட்டிக் ஃபீவருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரொமாட்டிக் ஃபீவருக்கு ஜோன்ஸ் க்ரைட்டீரியான்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் மேஜர் மைனர் இருக்குது. அதில் நம்மளுக்கு மேஜர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் இந்த ஜோன்ஸுங்கிறத வச்சே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஜே ஃபார் ஜாயிண்ட். ஜாயிண்ட்டில் இங்கே என்ன வரும்? மைக்ரேட்டிங் பாலிஆர்த்ரைட்டிஸ். ஓகே, ஒரு நாள் உங்களுக்கு நம்மளுக்கு எப்படி எல்போவில் இருக்கலாம், ஒரு நாள் ஆங்கிள் போகலாம், ஒரு நாள் வந்து முட்டிக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி எங்கே வேணால் போகலாம். ஓகே, ஸோ இட் வில் பி மைக்ரேட்டிங். ஒரே ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகாது, மல்டிபிள் ஜாயிண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதான் மைக்ரேட்டரி பாலிஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஓ வந்து எப்படின்னா நல்லா அழகாக ஹார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் கார்டைட்டிஸ். ஓகே, என் அப்படிங்கிறது நாடியூல்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் யூ வில் ஹாவ் நாடியூல்ஸ். ஓகே, இ ஃபார் எர்த்திமா மார்ஜினேட்டம். S for Sydenham's chorea. இந்த Sydenham's chorea, erythema marginatumலாம் ரொம்ப ரேர். காமனாக மைக்ரேட்டரிங் பாலிஆர்த்ரைட்டிஸ், கார்டைட்டிஸ் அண்ட் அட் டைம்ஸ் நம்மளுக்கு நாடியூல்ஸ், சப்கியூட்டேனியஸ் நாடியூல்ஸ் வரலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஸ்லர்ஸ் நோட் அண்ட் த சப்கியூட்டேனியஸ் நாடியூல்ஸ் ஆஃப் rheumatic fever. Okay, so the answer for this question is infective endocarditis.
எஸ். ஸோ அகெயின் இது வந்து நம்மளோட எம்ஆர்பி ஒன் லாஸ்ட் புஷ்ஷோட ஒர்க் புக்கில் திஸ் ஹாஸ் பீன் கிவன் ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ கிளாசிக்கல் பெரிஃபரல் சயின்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு இது வேற போட்டிருக்கோம் நம்ம, ஓகேவா? என்ன போட்டிருக்கோம்? எம்ஆர்பி லவ்ஸ் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் வேற கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த கொஷின்ஸ் ஹஸ் டைரக்ட்லி கம். ஸோ தட் இஸ் ஆஸ்லர்ஸ் நோட். ஓகே, யூ ஹேவ் ஆஸ்லர்ஸ் நோட், ஜான்வே லீஷன், ரோட் ஸ்பாட், ஸ்பிளிண்டர் ஹெமரேஜஸ், இதெல்லாம் ரொம்ப 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 காமன், ஓகேவா? அண்ட் எது பெயின்ஃபுல் எது பெயின்லெஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். Okay, fine. We'll go to the next question. All of the following are causes of secondary cardiomyopathy except. ஸோ இந்த கொஷினை வந்து ஒரு எம்ஆர்பியில் கேட்டால் ஒரு ஆன்சர் எழுதலாம், எம்டியில் கேட்டால் ஒரு ஆன்சர் எழுதலாம், டிஎம் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட கேட்டால் ஒரு ஆன்சர் எழுதலாம். ஓகே, ஏன்னா இதுக்கு நன் ஆஃப் தி அபவ்னு எழுதினாலும் கரெக்ட், ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபத்தின்னு எழுதினாலும் கரெக்ட். பட் நன் ஆஃப் தி அபவ்ங்கிறது ஆக்சுவல் ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்களாங்கிறது தெரியல, ஏன்னா திஸ் இஸ் பியூர்லி ரீகால் பேஸ்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலி வந்து ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிரைமரி, வாட் இஸ் செகண்டரி கார்டியோமயோபத்தின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரைமரி கார்டியோமயோபத்தினா ப்ராப்ளம் இஸ் வித் த மயோகார்டியம். ஓகே, ஹார்ட்லேயே ப்ராப்ளம், ஹார்ட்டோட மசில்லையே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு. யூஸ்வலி அது எதில் வரும்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்ல வரும். ஸோ நம்மளுக்கு அதில் வந்து நிறைய கார்டியாக் மசில் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ மயோசின் மியூட்டேஷன், டைட்டின் மியூட்டேஷன், அந்த மாதிரி நிறைய மியூட்டேஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் வரதுனால வரது, இட் இஸ் கால் பிரைமரி கார்டியோமயோபதி. செகண்டரி கார்டியோமயோபத்தினா இப்போ ஒரு ஹைப்பர் டென்ஷனால வருது, இல்லை ஒரு அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்னால வருது, இல்லை ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க அதனால வருது, சார்காய்டோசிஸ்ல உங்களுக்கு இன்ஃபில்ட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இப்போ அமைலாய்டோசிஸ் இருந்தால் அமைலாய்டோசிஸ்ல இன்ஃபில்ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்துச்சுன்னா இட் இஸ் செகண்டரி கார்டியோமயோபதி. ஸோ சார்காய்டோசிஸ்ல உங்களுக்கு ஆப்வியஸ்லி சார்காய்டோசிஸ் இட்ஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட், அதுலேயும் உங்களுக்கு வந்து கார்டியோமயோபதி வரலாம். ஓகே, பிகாஸ் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். ஆல்கஹாலில் டைலேட்டட் கார்டியோமயோபதி வரும் டியூ டு மசில் டேமேஜ், கார்டியக் மயோசைட் டேமேஜ். Hypertrophic cardiomyopathy, most commonly it is due to mutations. ஓகே, பட் இன் ரியல் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன், வேர்ல்ட்ல நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் யூ வில் ஹாவ் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி. ஓகே, ஆர் இப்போ ஒரு அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் இருக்கு அப்படின்னா அகைன் இட் வில் காஸ் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி. பட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரொம்ப மோஸ்ட்லி பிரைமரினால மட்டும்தான் வரும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி. ஓகே, டைட்டின் ஜீன் மியூட்டேஷன், மயோசின் ஜீன் மியூட்டேஷன், இந்த மாதிரி நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம புக்கில் இருக்கான்னா யா, பட் ஒரு இன்டைரக்ட் வேல இருக்கு. இப்போ டைலேட்டட் கார்டியோமயோபதி நீங்க பாருங்க, ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் இஸ் அ செகண்டரி காஸ். ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டியோமயோபதி அதில் அமைலாய்டோசிஸ், சார்காய்டோசிஸ். பட் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கொடுத்துருக்கோம், இட் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் அண்ட் மியூட்டேஷன் ஆஃப் பீட்டா மயோசின் ஜீன், இல்லை மயோசின் ஹெவி செயின், இல்லை மயோசின் பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கா இருந்தாலே இட் இஸ் கால்டு பிரைமரின்னு சொல்லுவோம், ஏன்னா பிரைமரி ப்ராப்ளம் இஸ் வித் த கார்டியாக் மயோசைட். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி. ஸோ கார்டியோவில் அவ்வளோ கொஷின்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி போடலாம். கொஞ்சம் டஃபாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, என்னன்னா மெனி ட்ரையர் டிசீஸ் இஸ் டியூ டு ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ த ஆன்சர். ஓகே, த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன எக்ஸாக்டாக ஹாரிசன்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு லைன் ஆக்சுவலி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மெனி ட்ரையர் டிசீஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா உங்களுக்கு மியூகோசல் ஃபோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது என்ன சொல்லுவோம்? இன்க்ரீஸ்டு ரூகல் ஃபோல்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா யூ ஹாவ் இன்க்ரீஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் டிஜிஎஃப் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ டிஜிஎஃப் ஆல்ஃபா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருது. அது என்ன ஆகும்? இன்க்ரீஸ்ட் இஜிஎஃப்ஆர். ஓகே, ஸோ இஜிஎஃப்ஆர் அப்படியே ஆக்டிவேட் பண்ணும். அதுதான் உங்களுக்கு எதில் கொடுத்துருக்கான்? அழகாக ஹாரிசனில் ஒரு லைன் கொடுத்துருக்கான். ஸோ ஈட்டியாலஜி ஆஃப் திஸ் கண்டிஷன் சில்ட்ரன்ல என்ன அப்படின்னா இட் இஸ் சிஎம்பி, பட் அடல்ட்ஸ்ல வந்து இட் இஸ் அன்னோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டிஜிஎஃப் ஆல்ஃபா அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது போயிட்டு எபிடர்மல் growth ஃபேக்டர் ரிசெப்டாரை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ எபிடர்மல் growth ஃபேக்டர் ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா தட் வில் காஸ் ஃபோவியோலார் செல் ஹைப்பர்பிளேசியா. ஓகே, இந்த ஃபோவியோலார் செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் மியூக்கஸ். ஓகே, அண்ட் தட் வில் ஒன்லி காஸ் இன்க்ரீஸ்ட் ரூகல் ஃபோல்ட்ஸ். செல் நிறைய ப்ராலிஃபரேட் ஆகிறதுனால நிறைய மடிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ்ட்
ரூகேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மியூக்கஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? மியூக்கஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா மியூசின் தான் இருக்கும். ஓகே, ஸோ மியூசின் இருக்கும். மியூசின்னா என்ன? புரோட்டீன். ஸோ நிறைய மியூக்கஸ் செக்ரீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் வில் பி லாஸ்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ப்ரோட்டீன் லூசிங் டிசீஸ். So it is a protein losing disease. Okay, so patient will have hypoalbuminemia. ஓகே, இது ஒன்று. இன்னொரு சைடு என்ன ஆகும்? ஒரு செல் அதிகமாகுது, உங்களுக்கு ஃபோவியோலார் செல்ஸ் அதிகமாகுது, இன்னொரு செல்ஸ் கம்மியாகும். எந்த செல்ஸ் கம்மியாகும் அப்படின்னா பெரைட்டல் செல்ஸ். ஸோ பெரைட்டல் செல்ஸ் கம்மியாச்சுன்னா டிக்ரீஸ்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஏக்ளோர்ஹைட்ரியா. So achlorhydria. So presence of achlorhydria, increased rugal folds, increased mucus production, அதனால protein losing, so அதனால hypoalbuminemia. ஸோ இதெல்லாம் வரதான் நம்மளுக்கு மெனி ட்ரையர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியலி கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். பட் சிவியர் கேசஸில் என்ன அப்படின்னா வில் கிவ் அ ட்ரக் கால்ட் என்ன? EGFR receptor blocker. இட் இஸ் ஆன்டி கேன்சர் ட்ரக். கெஸ் பண்ண முடியுதா என்னன்னு? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி செட்டுக்சிமேப். ஸோ செட்டுக்சிமேப் வந்து EGFR பிளாக்கர். அதனால EGFR பிளாக் பண்ணால் இந்த ஃபோவியோலார் செல் ஹைப்பர்பிளேசியா நம்மளுக்கு குறையும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் இன்க்ரீஸ் இன் TGF alpha. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். மினி ட்ரையர் டிசீஸ். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். நெக்ஸ்ட் ஒன், எண்டோக்ரைனாலஜி. ஸோ எண்டோக்ரைனாலஜி, வான் ரெக்லிங்ஹாசன் டிசீஸ் ஆஃப் த போன் இஸ் அசோசியேட்டட் வித். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஏன்னா வான் ரெக்லிங்ஹாசன் டிசீஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் neurofibromatosis 1. Okay, that is associated with cafe all-X spots illa neurofibroma. So அது வந்து வேற டிசீஸ். பட் வான் ரெக்லிங்ஹாசன் டிசீஸ் ஆஃப் த போன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ்டைட்டிஸ் ஃபைப்ரோசா சிஸ்டிகா. ஸோ ஆஸ்டைட்டிஸ் ஃபைப்ரோசா சிஸ்டிகானா என்ன? எதில் வரும் அப்படின்னா இட் கம்ஸ் இன் ஹைப்பர் பேராதைராய்டிசம். ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது உங்களுக்கு? இங்கே இன்க்ரீஸ்ட் பேராதைராய்டு ஹார்மோன், இன்க்ரீஸ்ட் PTH. ஸோ இன்க்ரீஸ் PTH என்ன பண்ணும் உங்களுக்கு? இன்க்ரீஸ்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடுது. அப்போ ஆஸ்டியோகிளாஸ்ட் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ்ட் போன் ரிசார்ப்ஷன். ஸோ உங்களுக்கு போன் ரிசார்ப்ஷன் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ போன் ரிசார்ப்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ்ட் மினரலைசேஷன். ஓகே, போன் எல்லாம் அரிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதெல்லாம் வந்து எப்படி ஹீல் ஆகும் அப்படின்னா ஃபைப்ரஸ் டிஷ்யூ வச்சு. ஃபைப்ரஸ் டிஷ்யூ வில் ஃபார்ம் டு ஹீல் தோஸ் ஏரியா. ஸோ ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் அண்ட் ஹீலிங் திரும்ப நடக்கிறப்போ இட் வில் ஆல்சோ ஃபார்ம் சிஸ்ட்ஸ். அந்த சிஸ்ட்ல வந்து போன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுனால பிளட் வெசல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகலாம். ஸோ தெர் வில் பி ஹெமரேஜஸ் ஆல்சோ. ஸோ மல்டிபிள் சிஸ்ட் வித் ஹெமரேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம காமனாக என்னன்னு சொல்லுவோம்? ப்ரௌன் டியூமர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேர்ல இருந்து பாருங்க, ஆஸ்டைட்டிஸ் போன் இஸ் இன்ஃப்ளேம்டு, ஃபைப்ரோசா தேர் இஸ் ஃபைப்ரோசிஸ், அண்ட் சிஸ்டிகா தேர் இஸ் cyst formation filled with hemorrhage. So that is called brown tumor. So it is very common in hyperparathyroidism. So again, it's a straightforward question. நமக்கு இந்த வான் ரெக்லிங்ஹாசன் டிசீஸ் ஆஃப் போன் அப்படின்னா ஆஸ்டைட்டிஸ் ஃபைப்ரோசா சிஸ்டிகான்னு தெரிஞ்சா we will be able to crack this question. அவ்வளவுதான். Okay, fine. We'll go to the next question. Next question, myxedema feature includes all except. So myxedema அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? It is due to reduced தைராய்டு, அவ்வளோதான். ஸோ ரிடக்ஷன் இன் தைராக்சின். ஸோ ரிடக்ஷன் இன் தைராக்சினை தான் மிக்ஸெடிமான்னு சொல்லுவோம். ரிடக்ஷன் இன் தைராக்சினை நம்ம ஹைப்போதைராய்டிசம்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? வி ஒன்ட் கால் இட் மிக்ஸெடிமா. மிக்ஸெடிமான்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் தைராக்சினுக்கு வந்து நிறைய ரோல் இருக்கு. அதில் 2 ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் ரெடியூசஸ். இப்போ தைராக்சின் குறைஞ்சதுன்னா இட் ரெடியூசஸ் சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் ஆக்டிவிட்டி. இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் தான் வந்து நம்மளுக்கு பவர் ஹவுஸ் ஆஃப் த என்டையர் பாடி. ஸோ இப்போ அது வந்து உங்களுக்கு வேலை செய்யறது குறைஞ்சது அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது உங்களுக்கு குறையும். ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் குறையும். இப்போ பேசல் மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் குறைஞ்சதுனாலே உடம்புல ஹீட் ப்ரொடக்ஷன் குறையும். ஸோ ரெடியூஸ்ட் ஹீட் ப்ரொடக்ஷன்.
இப்போ நம்ம கோல்டான கிளைமேட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து பிஎம்ஆரை இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த கோல்டை டாலரேட் பண்ண முடியும். பட் இங்கே பிஎம்ஆர் குறையிறதுனால ஹீட் ப்ரொடக்ஷனும் குறையுது. குறைந்ததுனால வில் கெட் கோல்ட் இன்டாலரன்ஸ். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இட் ஆல்சோ காசஸ் பிராடிகார்டியா. ஸோ நம்மளுக்கு தெரியும் தைரோடாக்சிகோசிஸ். தைராய்டு அதிகமாக இருந்துச்சு, தைராக்சின் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகும். தைராக்சின் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிராடிகார்டியா வரும். ஓகே. அண்ட் மூணாவது விஷயம், தைராக்சின் குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு கிளைகோஸ் அமினோ கிளைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜிஏஜி, கிளைகோஸ் அமினோ கிளைக்கன்ஸ், அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இட் வில் கோ அண்ட் கெட் டெபாசிட்டட் ஓவர் த ஃபேஸ். ஃபேஸில் போய் டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? கோர்ஸ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், ஒரு கோர்ஸ் ஃபேஸஸ் அண்ட் ட்ரை ஸ்கின். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வரலாம். அண்ட் இதை தாண்டி வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஹைப்போதைராய்டிசம்ல வரலாம்? வெயிட் கெயின் வரலாம். ஓகே, மெனரேஜியா சம்டைம்ஸ் வரலாம். தைராய்டு கம்மியாக இருந்தால் மெனரேஜியா வரும், தைராய்டு அதிகமாக இருந்தால் ஆலிகோமெனோரியா வரும். அண்ட் இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எது வேணால் வரலாம். ஆக்சுவலாக மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் எது வேணால் வரலாம். பட் காமனாக படிக்கிறது நம்ம அப்படி படிப்போம். ஓகே, ஸோ வெயிட் கெயின் வரலாம். இதெல்லாம் ரொம்ப காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸடிமா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிள். கோல்ட் இன்டாலரன்ஸ் வரும், ட்ரை அண்ட் ஸ்கோர் ஸ்கின் வரும், லோ பிஎம்ஆர் வரும், பட் டாக்கிகார்டியா வராது. ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி டாக்கிகார்டியா. ஓகே, ஏன்னா மிக்ஸடிமால பிராடி தான் வரும், டாக்கி வராது. ஓகே, அகைன் இட்ஸ் லைக் மோர் ஆர் லெஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் தான். ஸோ இது நம்ம புக்கில் வந்து அழகாக மிக்ஸடிமா கோமா அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ மிக்ஸடிமா கோமாங்கிறது சிவியர் ஹைப்போதைராய்டிசம்ல வரும். ஸோ அதில் என்ன ஆகும்? உங்களுக்கு ஹைப்போதர்மியா, அதான் கோல்ட் இன்டாலரன்ஸ், யூ வில் ஹேவ் பிராடிகார்டியா. ஸோ இதை படிச்சிருந்தீங்கனால நம்மளுக்கு தெரியும் டாக்கிகார்டியா இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் இஸ் கிளாசிஃபைட் as. ஸோ அகைன் இதுவும் வந்து நம்மளுக்கு டைரக்ட்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். பாக்டீரியல் கிடையாது, வைரல் கிடையாது, சப்அக்யூட் கிடையாது. ஸோ வி கால் இட் as ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் which are asked in MRB, ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒரு பிவைக்யூ டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் மே ரிசல்ட் இன் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் தைராய்டு malignancy. அதில் ஐ ஹவ் ஹைலைட்டட் ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் தான் ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம ஒன் லாஸ்ட் புஷ் ஒர்க் புக்லையும் பார்த்தீங்கன்னா ஹஷிமோட்டோ தைராய்டிஸ் பற்றி 2 லைன் கொடுத்துருக்கோம். ஓகே, இட் இஸ் ஆட்டோ இம்யூன் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூனிட்டி. என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும்னா ஆன்டி டிபிபோ ஆன்டிபாடி தான் மோஸ்ட் காமன். ஓகே, ஸோ தட் வில் காஸ் ஒரு நான் டெண்டர் ரப்பரி அண்ட் ஃபர்ம் காய்டர். ஓகே, நல்லா ஃபர்மா நான் டெண்டர் பெயின் இருக்காது, அந்த மாதிரி ஒரு காய்டர் வரும். அண்ட் இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் தைராய்டு லிம்ஃபோமா. ஓகே, ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டீராய்டு கொடுப்போம் அப்படின்னா யூஸ்வலி கொடுக்க மாட்டோம். ஓகே, ஈவன் தோ இட் இஸ் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். ட்ரீட்மெண்ட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு தைராய்டு இது இருக்கா இல்லையா, ஐ மீன் ஹைப்போ தைராய்டிசமா ஹைப்பர் தைராய்டிசமா. ஏன்னா இப்போ ஏர்லி ஃபேஸ் ஆஃப் ஹஷிமோட்டோ தைராய்டிஸ்ல இந்த தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆகும். டெஸ்ட்ராய் ஆகிறப்போ உள்ள ஸ்டோர் ஆயிருக்க அத்தனை தைராக்சினும் வெளியில வரும். அப்போ வெளியில வந்துச்சுன்னா இட் வில் காஸ் வாட்? தைரோடாக்சிகோசிஸ். இப்போ தைரோடாக்சிகோசிஸ் அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் மெயினாக பீட்டா பிளாக்கர் தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஏர்லி ஃபேஸ் ஆஃப் ஹஷிமோட்டோக்கு. லேட் ஃபேஸில் என்ன ஆகும்? கிளாண்ட் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிறதுனால நம்மளுக்கு புதுசாக தைராக்சின் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ புதுசாக தைராக்சின் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா யூ வில் கெட் ஹைப்போதைராய்டிசம். ஸோ ஹைப்போதைராய்டிசமில் நம்மளுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாகும். ஓகே, டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம்? தைராக்சின் சப்ளிமெண்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ யூஸ்வலி ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஹைப்பர் தைராய்டிசம் வந்தால் பீட்டா பிளாக்கர், ஹைப்போதைராய்டிசம் வந்தால் தைராய்டு சப்ளிமெண்ட். அது யூஸ்வலி டிஎஸ்ஹெச் வந்து மோர் தேன் 10 இருந்துச்சுன்னா வில் கிவ் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் இஸ் ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பிரேட்டரி. கொஞ்சம் ஒரு டஃப் பார்ட் ஆஃப் எம்ஆர்பின்னு கூட ஆக்சுவலாக சொல்லலாம், ஐ திங்க் ஸோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட் அன் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீசஸ். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்னா நம்ம மூச்சு உள்ளே இழுக்க முடியுது, வெளியில் வரப்போ என்ன ஆகும்? நம்ம பிராங்கியோல்ஸ் அண்ட் பிராங்கஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால ஏரால வெளியில் வர முடியாது. ஸோ இட் இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். உள்ளே போகிறதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஓகேவா? வெளியில வரதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் அதிகம். ஓகே, உள்ள போறதுக்கும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதான் ரொம்ப டீப்பா போறப்ப தான் நம்மளுக்கு அதோட மெக்கானிக்ஸ் எல்லாம் புரியும். பட் ஏர் நம்மளுக்கு வெளியில வரப்போ அப்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அதிகமாகும். ஓகே, ஸோ அதனால உள்ள இன்ஹேல் பண்ற ஏர் வந்து நம்ம லங்ஸ்குள்ளேயே ட்ராப் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால லங்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஹைப்பர் இன்ஃப்ளேட் ஆயிடும். ஓகே, லங்ஸ் வில் பிகம் ஹைப்பர் இன்ஃப்ளேட்டட்.
ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவான், ஆஸ்துமா அண்ட் சிஓபிடி, இது ரெண்டு தான் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ். ஓகே, சிஓபிடியில் ரெண்டு இருக்கு, என்ன அப்படின்னா எம்ஃபெசிமா அண்ட் கிரானிக் பிராங்கைட்டிஸ். ஸோ அது ரெண்டையும் சிஓபிடின்னு சொல்லுவோம். அதுலேயே பேர் இருக்கு, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லுவோம், சிஓ. ஓகே, ஸோ ஆஸ்துமா, அகெயின் ஆஸ்துமால உங்களுக்கு பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வரும், அதனால அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். நியூமோகோனியோசிஸ். ஸோ நியூமோகோனியோசிஸ்னா என்ன, நம்ம கோல் ஒர்க்கர்ஸ் நியூமோகோனியோசிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். நியூமோகோனியோசிஸ்ல ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோல் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ள போயிட்டு லங்ல டெபாசிட் ஆயிடும். ஓகே, இப்போ நினச்சிக்கோங்க, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பாஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு அதை நல்லா ஊதுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சில் ஒரு பலூனே எடுத்துக்கோங்க, ஒரு பலூனில் நம்ம நல்லா ஊதுனா பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பலூனை சுற்றி ஒரு சிமெண்ட் மாதிரி நம்ம ஒட்டி விட்டுறோம். ஒட்டி விட்டா நம்ம என்னதான் ஊதுனாலும் பெருசா இட் வில் நாட் எக்ஸ்பேண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் எப்போ வரும்னா, ஏதாவது போய் லங்ல இன்ஃபில்ட்ரேட் ஆச்சு அப்படின்னா லங்கால எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. ஸோ வில் கால் தட் அஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். இன்னொரு கண்டிஷன்ல எங்க வரலாம்னா, லங் நார்மலா இருக்கும், பட் லங்கை சுத்தி இருக்க மசில்ஸ் இல்ல போன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம். இப்போ எக்ஸாம்பிள் போன் எல்லாம் ஆங்கைலோசிஸ் ஆயிடுச்சு, போன் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா ரிப்கேஜ் எக்ஸ்பேண்டே ஆகாது. எக்ஸ்பேண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு தட் அகைன் வில் பி கவுண்டட் as ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். ஓகேவா? இல்லை மசிலில் ஏதாவது டேமேஜ் இருக்கு, மசிலால ஒழுங்காக உங்களுக்கு வந்து மூவ் பண்ண முடியல, நியூரோமஸ்குலர் டிசீசஸ் இருக்குன்னா அகைன் தட் கம்ஸ் அண்டர் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் தான். பட் அது லங்ல ப்ராப்ளம் கிடையாது, லங்கை சுற்றி இருக்க எல்லாத்துலேயும் ப்ராப்ளம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி நியூமோகோனியோஸ். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஸோ இது நம்ம ஒர்க் புக்கில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த டேப்லர் காலம்ஸ். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அப்ஸ்ட்ரக்டிவ்னா ஆஸ்மா அண்ட் சிஓபிடி, அது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ்ல சார்காய்டோசிஸ், உங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் அதெல்லாம் வரலாம், இடியோபதிக் பல்மரி ஃபைப்ரோசிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து லங் எக்ஸ்பேண்ட் ஆகாது. லங் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இருக்கணும், ஃபைப்ரோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓகே, அகைன் நியூமோகோனியோசிஸ் வி ஹவ் கிவன் ஹியர். ஸோ நியூமோகோனியோசிஸ்னா உங்களுக்கு கோல் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் உள்ள டெபாசிட் ஆகிறதுனால ஸ்டிஃப் ஆகிடுது லங், அது ஒன்று. ஓகே, இப்போ ரெஸ்ட்ரிக்டிவ் எக்ஸ்ட்ரா பேரன்கைமல், இதுதான் என்ன சொன்னேன், லங்ல ப்ராப்ளம் கிடையாது, பட் லங்கை சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயஃப்ரமேட்டிக் வீக்னஸ், மைஸ்தேனியா கிரேவிஸ், ஜிபிஎஸ், இது எல்லாமே நியூரோமஸ்குலர் டிசார்டர் உங்களுக்கு. ஓகே, இப்போ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இல்லை கைப்போஸ்கோலியோசிஸ், ஆங்கைலோசிங் ஸ்பாண்டைலிட்டிஸ்லாம் உங்களுக்கு போன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ எய்தர் போன் ஆர் மசில் ப்ராப்ளம். ஓகே, நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம். ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து extra parenchymal restrictive lung disease னு சொல்லுவோம். So again it's a straightforward question. This classification is very important. ஓகேவா? டெஃபினட்டா படிச்சுக்கோங்க. ஸோ whether you are clearing, even if you are clearing, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெக்ட். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸில் நம்மளுக்கு மூச்சை உள்ளே இழுக்கிறோம் ஆனால் வெளியில் வராது. ஓகே, வரும் ஆனால் கொஞ்சம் தான் வரும். அதனால நம்ம எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஏர் வந்து உள்ளே ட்ராப் ஆகிடும். உள்ளே ட்ராப் ஆச்சுன்னா லங் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ், ஏர் ட்ராப்பிங் இஸ் அ ஃபீச்சரா அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் அ ஃபீச்சர். இன்க்ரீஸ் டோட்டல் லங் கெப்பாசிட்டி கரெக்டா அப்படின்னா கரெக்ட். ஏன் அப்படின்னா லங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருது. ஓகேவா? ஏர் உள்ளே ட்ராப் ஆயிருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிக்ரீஸ்ட் FEV1 by FVC ரேஷியோ. ஸோ FEV1 அப்படின்னா ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் இன் த ஃபர்ஸ்ட் செகண்ட். நல்லா மூச்சு இழுக்க சொல்லிட்டு வேகமாக வெளியில மூச்சு விட சொல்லுவோம். வேகமாக விடுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எவ்வளோ வெளியில விடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எவ்வளோ விடுறாங்கிறது, மோஸ்ட் ஆஃப் த ஏர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே நம்மள நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மூச்சு எடுத்துட்டு வேகமாக விடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே உங்களுக்கு மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த லங்ல இருக்க ஏர் வெளியில போயிடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்கள் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸில் உங்களால் வெளியில் ப்ரீத் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகும். ஸோ நீங்கள் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரீத் அவுட் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ FEV1 வந்து உங்களுக்கு குறையும். ஸோ FEV1 குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி FEV1 by FVC ரேஷியோ குறையும். ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மேக்ஸிமல் மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ இஸ் நார்மல் அப்படின்னா, இந்த மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ நார்மல்னா FEV 25 to 75 சொல்லுவோம். அதாவது 25% to 75% ஆஃப் த ஏர் வெளியில வர டைம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 25%, நெக்ஸ்ட் 25 to 75%. ஸோ அந்த ஏர் வெளியில வர டைம் பார்த்தீங்கன்னா மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோன்னு சொல்லுவோம். அந்த மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ வந்து நார்மல்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் நாட் ரைட். மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி டி. ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட் குறையுது இல்லையா, அதுதான் வந்து ஏர்லி ஃபீச்சர் ஆஃப் obstructive lung disease. So it's an early feature of obstructive lung disease.
நம்ம FEV1 FVC ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோ உங்களுக்கு குறையறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த டி ஆப்ஷன்ல இருக்க ரேஷியோ இருக்கு இல்லையா, ரேஷியோல இந்த டி ஆப்ஷன் அது வந்து உங்களுக்கு குறையும். மேக்ஸிமம் மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ வந்து ஏர்லியராகவே குறைஞ்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேஷண்ட் வந்து பின்னாடி வில் பிகம் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. So again, the exact options are also given in our workbook. Total lung capacity is going to be normal to increase. Residual volume is going to be increased. ஏன்னா most of the air வந்து உள்ளே தங்கிடும். Functional residual capacity உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிடுவல் கெப்பாசிட்டின்னு நான் உள்ளே எவ்வளோ ஏர் இருக்கோ அதுதான் ரெசிடுவல் வால்யூம், ரெசிடுவல் கெப்பாசிட்டி எல்லாமே சொல்லுவோம். வைட்டல் கெப்பாசிட்டினா மூச்சை நல்லா இழுத்துட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் விட சொல்லுவோம். ஸோ அந்த வைட்டல் கெப்பாசிட்டியும் குறையும். ஓகேவா. FEV1 ஆர் FVC ரேஷியோ, இந்த FEV1 ரொம்ப டிராஸ்டிக்காக குறையும். ஸோ ரொம்ப டிராஸ்டிக்காக குறையிறதுனால உங்களுக்கு இந்த ரேஷியோ இஸ் ஆல்சோ டிக்ரீசிங். நெக்ஸ்ட் தான் FEF, ஃபோர்ஸ் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ 25 to 75%. அதுதான் மிட் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட்னு சொல்லுவோம். தட் இஸ் அகெயின் டிக்ரீஸ்ட். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். அகெயின் வெரி ஃபேசினேட்டிங் டாபிக். இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ thoracic மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் படித்த இடத்துல இருக்க thoracic மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் யூ கேன் ஜஸ்ட் சி ஹவு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஸ் டன். ஓகே. ஏன்னா நம்ம வேற டிபார்ட்மெண்ட் போவோம், அதெல்லாம் திருப்பி பார்ப்போமான்னு கூட தெரியாது. ஸோ ஆல்வேஸ் எல்லாமே நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கணும் ஒரு தடவை. அது என்ன எப்படி பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வென் யூ கெட் டைம், ப்ளீஸ் கோ அண்ட் லுக் ஹவு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஸ் பீங் டன். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் அகெயின் கார்டாஜினர் சிண்ட்ரோம். ஓகே. கார்டாஜினர் சிண்ட்ரோம் இதுக்கு என்ன பேசுறதுன்னா நிறைய ஆக்சுவலாக பேசலாம். எல்லாத்துக்கும் கார்டாஜினர் சிண்ட்ரோம்னா ஒரு ட்ரையட் தெரியும். ஓகே. நான் அந்த ட்ரையட்ல இருந்து ஆரம்பிக்க போறது கிடையாது. ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட் ப்ராப்ளம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கார்டாஜினர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் கண்டிஷன். ஓகே. இதுல என்ன ஆகுது அப்படின்னா டைனினாம்னு சொல்லுவோம். டைனினாம் ஆஃப் சீலியா. சீலியாங்கிறது என்ன, உங்களுக்கு ஒரு முடி மாதிரி வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோபிக் ஹேர் இஸ் கால்ட் சீலியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மைக்ரோஸ்கோபிக்கா. ஸோ அந்த சீலியாங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே. அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு அது ஒரு மோட்டார் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ்ல ஒரு காம்பனன்ட் வந்து டைனின் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைனின் ஆர்ம்ல ப்ராப்ளம் வந்துருது. ஓகேவா. ஸோ தட் இஸ் டிஸ்ஃபங்க்ஷனல். ஸோ அது டிஸ்ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்ம இதனால என்ன வரும், சீலியரி டிஸ்கைனசிஸ் வரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரைமரி. So it is primary ciliary dyskinesia. ஓகே. ஸோ இதனால என்ன வரும், சீலியா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஸோ சீலியா வந்து உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், தெர் இஸ் சம்திங் கால்ட் நோடல் சீலியா. நோடல் சீலியாங்கிறது உங்களுக்கு எம்ப்ரியோல இருக்கும். எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நோடல் சீலியான்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ஃபேசினேட்டிங் பாயிண்ட் என்னன்னா, இந்த நோடல் சீலியாங்கிறது யூஸ்வலி கிளாக் வைஸ் நல்லா ரொட்டேட் பண்ணி அதை சுற்றி இருக்க ஃப்ளூயிடை வந்து லெஃப்ட் சைடு தள்ளுமா. ஓகேவா. ஸோ லெஃப்ட் சைடு இப்படி ஃப்ளூயிடை கேஷுவலாக தள்ளிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் பாடி இந்த க்ரோயிங் எம்ப்ரியோ வந்து எது லெஃப்ட் எது ரைட்டு அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சு, அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு, லிவர் வந்து ரைட் சைடு இருக்கு. இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறதுக்கு காரணம் இந்த நோடல் சீலியா. ஸோ உங்களுக்கு இந்த சீலியரி டிஸ்கைனசிஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதனால என்ன ஆகும், இந்த ஒழுங்கா நோடல் சீலியா சுத்தாது. அப்போ எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியல அப்படின்னா ஆக்சுவலாக என்ன ஆகும்னா random allocation. Okay. Random allocation of left right orientation. ஏன்னா உங்களுக்கு பாடிக்கு தெரியாது எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு. ஸோ அது ரேண்டமா வந்து ஒரு சிலருக்கு லிவர் வந்து லெஃப்ட்ல இருக்கும், ஒரு சிலருக்கு ரைட்ல இருக்கும். ஸோ நம்மளுக்கு நார்மலா லிவர் ரைட்ல இருக்கணும். இப்போ லெஃப்ட்ல வந்துச்சு அப்படின்னா என்டையர் பாடி அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி ஆயிரும். அதுக்கு பேர் தான் சைட்டஸ் இன்வர்சஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ சைட்டஸ் இன்வர்சஸ். ஸோ சைட்டஸ் இன்வர்சஸ் எத்தனை பேரில் வரும் அப்படின்னா 50% தான் வரும். ஸோ யாருக்கெல்லாம் சைட்டஸ் இன்வர்சஸ் இருக்கோ அவங்கள தான் நம்ம வந்து கார்டாஜினர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஓகே. அந்த சைட்டஸ் இன்வர்சஸ் இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸ் வரலாமான்னா கண்டிப்பாக வரலாம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ரேண்டம் அலோகேஷனால 50% ஆஃப் த பீப்புளுக்கு நார்மல் லெஃப்ட் ரைட் ஓரியன்டேஷன் இருக்கும். ஒன்லி 50% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சைட்டஸ் இன்வர்சஸ் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் சைட்டஸ் இன்வர்சஸ் இருக்குமோ அவங்களுக்கு வந்து நம்ம we'll call them as கார்டாஜினர் சிண்ட்ரோம். ஸோ நவ் இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல மியூக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த மியூக்கஸ் லேயரை இந்த சீலியா பீட் பண்ணி வெளியில தள்ளணும்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பியூட்டம் வருது, ஓகேவா? இல்லை ரன்னிங் நோஸ் வருது, எல்லாமே எதனால வருதுன்னா உள்ள போய் ட்ராப் ஆகிற ஃபாரின் பாடிஸ் ஆர் பாக்டீரியா எல்லாமே மியூக்கஸ்ல ஒட்டிக்கும். அந்த மியூக்கஸை அழகா ஒரு கார்பெட் மாதிரி இந்த சீலியா வந்து பீட் பண்ணி பண்ணி வெளியில தள்ளி விட்டும். ஓகே, இதுதான் நார்மலா நடக்கணும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு சீலியரி டிஸ்கைனேசியா இருக்கு, அதனால எல்லா டெப்ரி அண்ட் பாக்டீரியா உள்ளேயே மாட்டிக்கும். மாட்டுச்சுன்னா பேஷண்ட் வில் கெட் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன். அப்பர் ட்ராக்ட் இல்லை லோவர் ட்ராக்ட் ரெண்டுலையும் வரலாம். ஸோ அப்பர் ட்ராக்ட்ல வந்தா என்ன சொல்றாங்க? கிரானிக் சைனசைட்டிஸ். லோவர் ட்ராக்ல வந்தா பிராங்கியக்டேசிஸ். ஏன்னா உள்ளேயே எல்லா செக்ரீஷனும் சேர்ந்துக்கும், வெளியில வராது. ஸோ பிராங்கியக்டேசிஸ். அண்ட் மூணாவது ஒன் என்ன? இந்த சைட்டஸ் இன்வர்சஸ். ஓகே, சைட்டஸ் இன்வர்சஸ் இது மூணு. ஸோ இது மூணும் இருக்க ட்ரையட் தான் உங்களுக்கு கால்ட் Cartagena syndrome. So it is a triad of chronic sinusitis, bronchiectasis and situs inversus. So sinusitis, situs inversus, bronchiectasis. SSB அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா ஸ்பெர்ம்க்கு டெய்ல் இருக்கு, அது நல்லா மூவ் ஆனாதான் ஸ்பெர்ம் முன்னாடி ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் இம்மோட்டிலிட்டி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்பெர்ம் இம்மோட்டிலிட்டினால இவங்க இன்ஃபர்டைலாக இருப்பாங்க. பட் டோன்ட் திங்க் இது வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லை செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், அப்படி கிடையாது. செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வில் பி நார்மல். ஓகே, அண்ட் ஸ்பெர்மோட குவாலிட்டி, ஸ்பெர்ம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிசார் ஸ்பெர்மெல்லாம் இருக்காது. ஸ்பெர்மோட ஹெட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகே, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் மாதிரி எதுவுமே இருக்காது. பட் ஆஃப்டர் எஜாக்குலேட்டிங் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து முன்னாடி மொபைலாகவே இருக்காது. ஸோ எல்லாமே பார்த்தா இம்மோட்டைல் ஸ்பெர்மாக இருக்கும். ஸ்பெர்ம் மூவ் ஆச்சுனா தான் அது சர்வைக்கல் ஆஸ்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எண்டோமெட்ரியம்குள்ளே போயிட்டு ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப் வரைக்கும் இட் ஹஸ் டு ட்ராவல். இங்கே இம்மோட்டைலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் சான்ஸ் வந்து கம்மி. ஸோ அதனால தீஸ் பீப்புள் ஆர் இன்ஃபர்டைல். ஸோ தீஸ் ஆர் இன்ஃபர்டைல் டியூ டு ஸ்பெர்ம் இம்மோட்டிலிட்டி, நாட் டியூ டு டிக்ரீஸ் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்டோஜெனர் சிண்ட்ரோம்ல எது கரெக்ட்? ஹைப்பர் ஆக்டிவ் சீலியா தப்பு, நம்மளுக்கு வந்து ஹைப்போ ஆக்டிவ் சீலியா. இன்க்ரீஸ் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி தப்பு. நார்மல் சீலியரி ஃபங்க்ஷன் தப்பு, ஏன்னா இங்கே சீலியரி டிஸ்கைனேசியா இருக்கு. இம்பேர்ட் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, யா தட் இஸ் ரைட். Yes, so the option is going to be impaired sperm motility. Okay, that is going to be the answer for Carter-Jenner syndrome. Okay, good. Now we'll go to the next one. Minimum age for reliably performing spirometry. So last recall I was telling about spirometry ல எதெல்லாம் மெஷர் பண்ண முடியும், எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாது, ரெசிடுவல் வால்யூம்லாம் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரீவியஸ் எம்ஆர்பி பிஒய்க்குள்ள டிஸ்கஸ் பண்ணோம். பட் திஸ் இஸ் ஒன், எப்படி சொல்றது, இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களாங்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் லைக் டஃப் கொஸ்டின் தான். பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங், மினிமம் ஏஜ் ஃபார் ரிலையபிளி பர்ஃபார்மிங் ஸ்பைரோமெட்ரி எடுத்து ஒரு டியூப் எடுத்து ஒரு 2 வயசு குழந்தை வாயில வச்சா கூட அது ஊதும். ஓகேவா? ஆனால் அது அறியாமல் அது பாட்டுக்கு ஊதிட்டு இருக்கும். பட் ரிலையபிளி பர்ஃபார்மிங்கிறது தான் இங்கே கேட்ச் வேர்ட். ஸோ யாரால ரிலையபிளாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஏஜ் ஷுட் பி அட்லீஸ்ட் 5 to 6. ஓகேவா? ஏஜ் வந்து நம்மளுக்கு 5 to 6 ஆகுது அட்லீஸ்ட் இருக்கணும். ஏன்னா 5 to 6ல தான் நம்மளுக்கு பேஷண்ட்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ தான் வந்து டீப் இன்ஸ்பிரேஷன் பண்ண முடியும். டீப் இன்ஸ்பிரேஷன் ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்போதான். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பண்ணணும் இதுக்கு. ஏன்னா வைட்டல் கெப்பாசிட்டினா நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரீத் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து 5 to 6 இயர்ஸில் தான் வரும். ஸோ த அப்ராப்ரியேட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் கோயிங் டு பி 6 years. ஓகே, ஸோ ஸ்பைரோமெட்ரி 2 வயசில் பண்ணேன் 3 வயசில் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ ரிலையபிள் ஸ்பைரோமெட்ரி. ஸோ அது கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து cannot be taken for clinical decision making. Okay, so spirometry reliable இருக்கணும்னா அட்லீஸ்ட் 5 to 6 years of ஏஜுக்கு மேலே தான் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ கொஷின் எடுத்துக்கலாம். பட் தென் யா, கிளினிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிகலி வெரி ரிலவெண்ட் கொஷின் ஆல்சோ. ஓகே, எஸ். தென் வில் கோ டு ருமட்டாலஜி. ஸோ ருமட்டாலஜி அப்படியே எக்ஸாக்டா இதை வி டிஸ்கஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன். இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் விஸ்காட்-ஆல்ட்ரிச் சிண்ட்ரோம் இஸ், ஓகே, த ஆன்சர் இஸ் எக்ஸ் லிங்க்டு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். ஸோ இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் நம்ம ப்ரீவியஸ் இது. ஓகே, என்ன விஸ்காட்-ஆல்ட்ரிச் சிண்ட்ரோம் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த ஃபாலோயிங் எக்ஸெப்ட். ஸோ விஸ்காட்-ஆல்ட்ரிச் சிண்ட்ரோம்ங்கிறது இட் இஸ் அ VAS WAS ஜீன் மியூட்டேஷன் விச் இஸ் த எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் மியூட்டேஷன் விச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அ அகெயின் ட்ரையட். கார்டாஜினர் மாதிரி இங்கே ஒரு ட்ரையட். என்ன ட்ரையட் அப்படின்னா இம்யூனோசப்ரஷன், த்ராம்போசைட்டோபீனியா அண்ட் எக்ஸிமா. இந்த எக்ஸிமா ஒரு கிளாசிக்கல் ஃபீச்சர். So eczema with thrombocytopenia with immunosuppression இருந்துச்சுன்னா it is Wiskott-Aldrich syndrome. So the answer for this is going to be X-linked. Okay, good.
Next one, arthritis mutilans is most commonly associated with. So arthritis mutilans or mutilating அப்படின்னாலே என்ன அப்படின்னா destruction எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் வேர்ட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இட் இஸ் destruction. ஓகே, ஸோ destructive arthritis. ஸோ இது நிறைய உங்களுக்கு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ல வரலாம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வரலாம், ஓகே, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ல வரலாம். பட் மோஸ்ட் காமன் ஆர் அன்லஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் மியூட்டிலன்ஸ் இருந்தா இட் இஸ் மோஸ்ட் காமன்லி அசோசியேட்டட் வித் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ கவுட், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லாத்துலயும் எதுல வேணா உங்களுக்கு ஜாயிண்ட் டிஸ்ட்ரக்ஷன் வரலாம், ஓகேவா. பட் தோஸ் ஆர் ஆல் இந்த ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா வரது இட் இஸ் கோயிங் டு பி வெரி ரேர், ஓகேவா. சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ல இட் இஸ் வெரி காமன். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் மியூட்டிலன்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இப்போ டெஸ்ட்ராய் ஆகிறதுனால என்னென்னலாம் நம்மளுக்கு ஃபீச்சர் வரலாம் அப்படின்னா யூ ஹவ் டு திங்க் அபவுட் ஆல் திஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இமேஜ். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நார்மல் ஜாயிண்ட். ஓகே, நான் ரெண்டு ஃப்ளாட்டாக அழகாக இருக்கு. பட் இந்த ஜாயிண்ட்டை பாருங்க, ஓகேவா. டிப்பு வந்து உங்களுக்கு நல்லா ரிசர்வ் ஆயிடுச்சு. ரிசர்ப்ஷன் ஆஃப் த டிப்பு, இந்த மிடில் ஃபேலிங்ஸ் இருக்கு இல்லையா, மிடில் ஃபேலிங்ஸோட டிப்பு வந்து நல்லா ரிசர்வ் ஆயிடுச்சு. அண்ட் டிஸ்டல் ஃபேலிங்ஸோட பேஸ் பாருங்க நல்லா கப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி இட் இஸ் லைக் ஒரு கப் மாதிரி, அந்த கப்ல வந்து ஒரு பென்சிலை வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாருங்க லைக் திஸ். ஸோ தட் இஸ் பென்சில் இன் கப் டிஃபார்மிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. பென்சில் இன் கப் டிஃபார்மிட்டி. ஓகே, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ல ரொம்ப காமன். தட் இஸ் டியூ டு ஜாயிண்ட் டிஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஸோ என்ன அப்படின்னா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒப்பேரா கிளாஸ், ஓகேவா. இங்க சுத்தி இருக்கிறதுக்கு பேர் வந்து ஒப்பேரா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒப்பேரா கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டெலஸ்கோப் மாதிரி இருக்கும். ஓகே, ஒண்ணுக்குள்ள ஒன்று இது அப்படியே அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபுல்லா கீழே போயிடும். கீழே போயிட்டு ஒரு குட்டி பாக்ஸா மாறிடும். பட் இழுத்தீங்கன்னா அது டெலஸ்கோப் மாதிரி நல்லா பெருசா வரும். இந்த ஒப்பேரானாலே என்ன நம்மளுக்கு முன்னாடி தெரியும், ஒப்பேரா சிங்கிங், ஒப்பேரானா ஒரு தியேட்டர் அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த இங்கிலீஷ் கல்ச்சர்ல அதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு பெரிய தியேட்டர், அந்த பெரிய தியேட்டர்ல நிறைய ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. தியேட்டர்னா நம்ம தான் இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் சினிமா தியேட்டர் அப்படி சொல்றோம். அந்த காலத்துல தியேட்டர்னாலே லைவா அங்கே யாராவது டிராமா, தே வில் பி ஆக்டிங், அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சுத்தி நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்போம். ஸோ ரொம்ப பின்னாடி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒப்பேரா கிளாஸை வாங்கிட்டு இப்படி ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா அவங்க இது வந்து ஒரு 2 to 5 டைம்ஸ் தான் ஜூம் பண்ணும், ரொம்பலாம் ஜூம் பண்ணாது. ஸோ இதை வச்சு பார்த்தா அங்கே என்ன ஆக்ட் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ அது பேர் தான் ஒப்பேரா கிளாஸ். ஸோ இட் இஸ் லைக் பைனாகுலர் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ லுக் த இமேஜ் ஆன் த லெஃப்ட் சைட், இங்கே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேலிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேலிங்ஸும் டெஸ்ட்ராய் ஆகி அதோட சைஸ் வந்து உங்களுக்கு குட்டி ஆயிருது எல்லா ஃபேலிங்ஸும். இப்போ குட்டியாக இருந்தாலும் என்ன ஆகும்னா ஸ்கின் சைஸ் நார்மலாக இருக்கும். பட் போன் சைஸ் உங்களுக்கு ரொம்ப ஷார்டன் ஆகுது. அதனால என்ன ஆகும்னா ஸ்கின் அப்படியே ஃபோல்டா ஃபார்ம் ஆயிடும், ஓகேவா. ஃபோல்டா ஃபார்ம் ஆகிறதுனால யுவர் ஃபிங்கர் வில் லுக் லைக் ஒரு மாதிரி ஒப்பேரா கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஒப்பேரா கிளாஸ் அப்நார்மாலிட்டி. ஸோ அகைன் ஒப்பேரா கிளாஸ் அப்நார்மாலிட்டி. ஸோ அதுவும் ஒரு ஃபீச்சர் ஆஃப் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, தென் see this image. ஸோ இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கீழே இருக்கிறது ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து டெலஸ்கோப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ டெலஸ்கோப் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் ஒப்பேரா கிளாஸ் மாதிரி இழுப்பீங்க, அதுக்கப்புறம் உள்ள உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் டெலஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா if you look at this video, let me try to play. Yeah, ஸோ வீடியோ பாருங்க. ஸோ அழகா ஃபிங்கரை இழுத்தா ஃபிங்கர் வெளியில வருது, ஓகே. பட் திருப்பி விட்டா ஃபிங்கர் வந்து உள்ள போயிருது. ஸோ திஸ் இஸ் கால் டெலஸ்கோப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கர்டசி டு நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசன் 2019ல வந்து ஒரு கிளினிக்கல் வீடியோ. ஸோ இதை வந்து நீங்க நல்லா இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் வெளியில வரும். ஏன்னா ஜாயிண்ட் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, ஸ்கின் எல்லாம் ஃபோல்டடா இருக்கு. ஸோ இழுத்தா வெளியில வரும், மறுபடியும் விட்டா ஜாயிண்ட் வந்து உள்ள போயிடும். ஸோ தட் இஸ் கால் டெலஸ்கோப்பிங் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபீச்சர் ஆஃப் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆர்த்ரைட்டிஸ் மியூட்டிலன்ஸ்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சிவியர் ஜாயிண்ட் டேமேஜ் which occurs in psoriatic arthritis. So next one we'll go to neurology. ஸோ வெரி இது நானே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு நியூரோவே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் அதில் இந்த லோப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மியூசிக்கல் ஸ்கில்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் லீஷன் இன் நான் டாமினன்ட் டெம்பரல் frontal eye field, cortex, dominant temporal lobe. Okay, frontal eye field, something to do with eye vision, eye movement. Occipital
அங்கதான் விஷன் சென்டர். ஸோ அதனால அது ரெண்டுமே கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் நான் டாமினன்ட். ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒர்க் புக்ல இருக்கா அப்படின்னா யா இட் ஹாஸ் பின் கிவன் இன் ஆர் ஒர்க் புக். ஒவ்வொன்றிலையும் எங்கெங்க இருக்குன்னு வி ஹேவ் பெரைட்டல் டாமினன்ட், பெரைட்டல் நான் டாமினன்ட், டெம்பரல் டாமினன்ட் அண்ட் டெம்பரல் நான் டாமினன்ட். ஸோ இந்த டெம்பரல் நான் டாமினன்ட்ல யூ ஹாவ் மெலடி, பிச் பர்செப்ஷன் அதெல்லாம் போயிடும். அண்ட் யூ ஹாவ் impaired musical skills. ஓகே, ஸோ தட் இஸ் நான் டாமினன்ட் டெம்பரல் லோப். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு ரேண்டம் நிமோனிக் தான், எல்எல்னு சொல்லுவோம். ஓகே, லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங் அது வந்து பெரைட்டல் டாமினன்ட். நெக்ஸ்ட் பெரைட்டல் நான் டாமினன்ட் ஸ்பான்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்பானா ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் நம்மளுக்கு போயிடும். ஸோ ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் போயிடுச்சு அப்படின்னா எது முன்னாடி என்ன இருக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அண்ட் ஒரு சைடு வந்து நெக்லெக்ட் வரும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஹெமி நெக்லெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த நான் டாமினன்ட் பெரைட்டல் லோப் ஒரு சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா தேர் வில் பி கான்ட்ரநேட்ரல் ஹெமி நெக்லெக்ட். இப்போ லெஃப்ட் சைடு பெரைட்டல் லோப் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரைட் சைடு ஆஃப் த பாடியே நம்ம கண்டுக்க மாட்டோம். அதுதான் வந்து ரைட் ஹெமி நெக்லெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொட்டன்ஷியல் கொஸ்டின். ஸோ இஃப் அட் ஆல் யூ வாண்ட் அட்டன் நீட் பிஜி ஆர் எனி திங், ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது எப்படி சொல்லலாம், வேம்னு சொல்லுவோம், WAM MMM. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரேண்டமான நிமோனிக் தான். ஓகேவா, ரேண்டமான நிமோனிக் என்ன, வேர்டு, ஆடிட்ரி, மெமரி. ஓகேவா, ஸோ வேர்டுனா என்ன, இட் இஸ் அ வேர்பல் மெமரி அண்ட் யூ ஹேவ் ஆடிட்ரி ஆல்சோ. ஸோ ஆடிட்ரி, வேர்பல், வேர்டுங்கிறது இட் இஸ் வேர்பல். ஓகே, அது இதில் என்னன்னா மூட், மெலடி, மியூசிக்னு சொல்லுவோம். மூட், மெலடி, மியூசிக். ஓகேவா, ஸோ மெலடி அண்ட் மியூசிக் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, ஸோ மெலடி, அதுக்கப்புறம் இங்கே மியூசிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வரும். மூட் என்ன அப்படின்னா இந்த நம்ம பேசுகிறோம் இல்லையா, இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு சென்டென்ஸை நம்மளால சந்தோஷமாகவும் சொல்ல முடியும், கோபமாகவும் சொல்ல முடியும், சோகமாகவும் சொல்ல முடியும், எப்படி வெளில பயந்துகிட்டும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டோன் இருக்கு இல்லையா, டோன் ஆஃப் ஸ்பீச், அந்த டோன் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து இங்கே ஐ மீன் மூட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கு என்னன்னு சொல்லணும்னா ப்ராசடின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசடினா அந்த அழகா சில ஒரேட்டர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபீலிங்கோட பேசுவாங்க. அதே நம்ம அதை பேச ட்ரை பண்ணோம்னா நம்ம ரொம்ப நியூட்ரலா பேசுவோம். ஆனா அவங்க பேசுறது ரொம்ப ஒரு எமோஷனலா, அதே சேம் சென்டென்ஸை எமோஷனலா பேசுவாங்க. ஸோ அந்த ப்ராசடின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசடிக்கும் வந்து உங்களுக்கு நான் டாமினன்ட் டெம்பரல் லோப். ஸோ LL லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங்னா டாமினன்ட் பெரைட்டல். ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் அப்படின்னா இட் இஸ் நான் டாமினன்ட் பெரைட்டல். நெக்ஸ்ட் WAM வேர்டு, ஆடிட்ரி, மெமரி. ஸோ இது வேர்டு மெமரி, நம்மளுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் மெமரியோட இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் டெம்பரல் லோப் அண்ட் டாமினன்ட். அண்ட் ட்ரிபிள் எம்னா மூட், மெலடி அண்ட் மியூசிக், தட் இஸ் நான் டாமினன்ட் டெம்பரல் லோப். இப்படிதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே, பட் தென் யா இட் இஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். உங்களுக்கு ஏதாவது புதுசா நிமோனிக் தெரிஞ்சாலும் ப்ளீஸ் மேக் ஷோர் யூ டூ திஸ். ஏன்னா இஃப் அட் ஆல் சம்மன் இஸ் கோயிங் டு டேக் நியூராலஜி ஃபைனல் DM எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு லாங் கேஸா என்ன வைப்பாங்கன்னா டெமன்ஷியா வைப்பாங்க. ஸோ டெமன்ஷியால எந்த லோப்பு போயிருக்கு, என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் டேபிள் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூராலஜி. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இட் இஸ் நான் டாமினன்ட் டெம்பரல் லோப். அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், 80-year-old woman with progressive forgetfulness and memory loss. ஓகே, நம்மளுக்கு ரெண்டு விஷயத்துக்கு தான் டவுட் வரும், என்ன டெமன்ஷியாவா இல்லை நார்மல் ஏஜ் ரிலேட்டட் மெமரி டிக்ளைன். சரி, நார்மல் ஏஜ் ரிலேட்டட் மெமரி டிக்ளைன்ல என்ன ஆகும்னா ஃபர்கெட்ஃபுல்னஸ் வரலாமா, வரலாம், ஃபர்கெட்ஃபுல்னஸ் வரலாம். நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது மறந்துடும், ஏதாவது கேட்டால் யோசிச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் நார்மலாக ஏஜ் ஆக ஆக வரது தான். பட் இங்கே கேட்ச் வேர்ட் என்ன அப்படின்னா ப்ராக்ரஸிவ். So progressive forgetfulness and memory loss. So it is a very classical feature of dementia. Okay, ரொம்ப வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மெமரி டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஃபுல்னஸ் ப்ராக்ரஸிவா எல்டர்லியில் வந்துச்சுனாலே இட் இஸ் டெமன்ஷியா. அவ்வளோதான், அன்லெஸ் ப்ரூவன் அதர்வைஸ். ஓகே, நார்மல் ஏஜ் ரிலேட்டட் மெமரி டிக்ளைன் வரலாம். பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லேட் டு ரெஸ்பாண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்கள் மறக்கலாம். பட் ப்ராக்ரஸிவாக அது உங்களுக்கு மோசம் ஆகாது. ஓகே, பட் டெமன்ஷியாவில் ரொம்ப ப்ராக்ரஸிவாக மோசமாகும். ஃபர்ஸ்ட் வந்து மெமரி தான் போகும், பின்னாடி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் போயிடும். கால்குலேஷன் பண்ண தெரியாது, டே டு டே ஆக்டிவிட்டி பண்ண தெரியாது, அவங்க பேர் மறந்துடுவாங்க, வீடு மறந்துடுவாங்க. ஸோ இது எல்லாமே லேட்டர் ஸ்டேஜில் வரலாம். ஓகே, ஸோ இதுதான் டெமன்ஷியா. டெலீரியம்னா என்னன்னா, டெலீரியம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கான்ஷியஸ்னஸ் இல்லை அலர்ட்னஸ்.
ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வி கால் இட் அஸ் டெலிரியம். ஃப்ளக்சுவேட்டிங் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் அலர்ட்னஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டெலிரியம். யூஸ்வலாக டெலிரியம் உங்களுக்கு ஐசியூ டெலிரியம் அந்த மாதிரிலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துச்சுன்னா டெலிரியம் இதெல்லாம் வரலாம். யூஸ்வலி தட் இஸ் ஒரு அக்யூட் கண்டிஷன். It is not a chronic condition. Okay, dementia is a chronic condition. Next important catch, இன்னொரு important point உங்களுக்கு தெரிய வேண்டியது டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன்ல டெமென்ஷியா வரலாமான்னா வரலாம். ஓகே, ஸோ டிப்ரெஷன்ல வர டெமென்ஷியாவுக்கு பேரு சூடோ டெமென்சியா. ஸோ இங்கே என்ன ஆகும், பேஷண்ட்டுக்கு மெமரி லாஸ், இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆன் டாப் ஆஃப் தட் தேர் வில் பி ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். நம்மளுக்கு ஆன்ஹெடோனியா, ஓகேவா, நம்ம வந்து லாஸ் ஆஃப் செல்ஃப் கேர், ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்வேஸ் ஃபீலிங் சேட், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு க்ரைட்டீரியா இருக்கும். சைக்காட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெர் ஆர் மெனி மேஜர் க்ரைட்டீரியா ஃபார் உங்களுக்கு டிப்ரெஷன். ஓகேவா, ஸோ அந்த டிப்ரெசிவ் ஃபீச்சர் அலாங் வித் தட் இஃப் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் அண்ட் மெமரி லாஸ் வி கால் இட் அஸ் சூடோ டெமென்ஷியா. ஓகேவா, ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னா டிப்ரெஷனுக்கு தான் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் டிப்ரெசிவ் சூடோ டெமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் தட் இஸ் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கேட்ச் தான். அங்கேயும் ஃபர்கெட் பட் உங்க கொஸ்டின்ல வந்து டிப்ரெஷனோட ஃபீச்சர் பத்தி எதுவுமே ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பி கிளாசிக்கலா என்ன கொடுத்துருக்குன்னா இதுதான் அதோட டெஃபினிஷனாவே கொடுத்துருக்காங்க. ஸ்லோலி ப்ராக்ரசிவ் டிக்ளைன் இன் மெமரி அண்ட் ஓரியன்டேஷன், நார்மல் லெபார்டரி டெஸ்ட், எம்ஆர்ஐ ஆர் சிடி எடுத்தோம் அப்படின்னா போஸ்டீரியர்லி ப்ராமினன்ட் கார்டிகல் அண்ட் ஹிப்போகேம்பல் அட்ரோஃபி. இதில் ஹிப்போகேம்பல் அட்ரோஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஹிப்போகேம்பஸ்ல அட்ரோஃபி, ஸ்லோலி ப்ராக்ரசிவ் டிக்ளைன் இன் மெமரி அண்ட் ஓரியன்டேஷன். இதுதான் உங்களுக்கு வந்து ஹாரிசனோட இது நம்ம ஒர்க் புக்ல வந்திருக்கா அப்படின்னா ஆக்சுவலி என்னன்னா போன டைம் வந்து we were discussing previous question. அதுல விஷுவல் ஹாலுசினேஷன் இஸ் யூசுவலி present in which of the following dementia-னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுல வந்து அல்சைமர்ஸ்ல ஐ ஹவ் given as memory disturbances. ஓகேவா, ஸோ மெமரி டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சுனாலே மெயினாக அதை வந்து அல்சைமர்ஸ் தான் சொல்லுவோம். லெவி பாடி இந்த ஃப்ரான்டோ டெம்பரலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் இருக்கும். லெவி பாடினா உங்களுக்கு விஷுவல் ஹாலுசினேஷன் இருக்கும். ஃப்ரான்டோ டெம்பரல் அப்படின்னா ஃப்ரான்டல் போச்சுனாலே உங்களுக்கு லாஸ் ஆஃப் சோஷியல் இன்ஹிபிஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அண்ட் ஆல்சோ வி ஹாவ் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் ஆஃப் மெடிசன்லையும் திஸ் வாஸ் ஆக்சுவலி கிவன். ஒரு ஹைப்பர்டென்சிவ் டயபெட்டிக் பேஷண்ட் டெவலப் ஸ்டெப் வைஸ் காக்னிட்டிவ் டிக்ளைன் வித் ஃபோக்கல் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட். வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி டயக்னோசிஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா வச்சுக்கணும், ஒரு ஃபோக்கலி நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் இருந்துச்சுன்னா the answer is going to be vascular dementia. vascular dementia டியூ டு blood vessel thrombosis, குட்டி குட்டி blood vessel thrombosis ஆகிறதுனால patient will get slowly progressive dementia, அதாவது slowly progressive memory loss எல்லாமே. along with that the patient will also have focal neurological deficit. whereas இங்க நம்ம கிளியரா ஒரு இடத்துல கொடுத்துருப்போம், அல்சைமர்ஸ் டிசீஸ் யூஸ்வலி கிராஜுவலி ப்ராக்ரசிவ் மெமரி ப்ரிடாமினன்ட் டிக்ளைன் without focal features. So அதுதான் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ். அல்சைமர் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் டெமென்ஷியா ஆக்சுவலி. ஓகே ஃபைன். இப்போ யோசிக்கிறப்போ நியூரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நான் பிஜி முடிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஜாயின் பண்ணுறப்போ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கோப் அப் வித் நியூராலஜி ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பெத்தாலஜி ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு லாஸ் ஆஃப் ஸ்வெட்டிங் அது இதுன்னு நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயிலே இருந்து அப்போ ஸ்வெட்டிங் இருந்தால் நம்ம உடம்பு கூல் ஆகிடும். ஸ்வெட்டிங் இல்லை அப்படின்னா பேஷண்ட்டுக்கு என்டையர் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ்ட் ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோதீலியல் டேமேஜ். ஸோ எண்டோதீலியல் டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா தட் வில் காஸ் cytokine storm. So cytokine storm வந்துச்சுன்னா that will activate coagulation cascade. So that will cause microthrombus. Okay, so pathology of heat stroke na straightforward, the answer is going to be microthrombus. Okay va, so இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். ஷிவரிங் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கோட அசோசியேட்டடானா நோ, பிகாஸ் ஷிவரிங் வந்து உங்களுக்கு ஹைப்போதர்மியாவோட தான் அசோசியேட்டட். ஸோ உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா யூ ஹாவ் டு ஹாவ் ஷிவரிங்னா என்ன, உங்களுக்கு மசில் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா மசில் ஆக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ ஹீட் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஷிவரிங் இஸ் அ காம்பன்சேட்டரி மெக்கானிசம் டியூரிங் ஹைப்போதர்மியாவில் உங்களுக்கு என்ன ஆகும், ஷிவரிங் நடக்கலை அப்படின்னா நம்ம ஈஸியாக ஹைப்போதர்மியாக்குள்ளே போயிட்டு வில் கோ ஃபார் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் ஷிவரிங் வந்து சிவியர் ஹைப்போதர்மியாவோட ஒரு ஃபீச்சர். ஓகே,
ஹைப்போகெலிமியா வருமா ஹீட் ஸ்ட்ரோக்ல அப்படின்னா இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த பெத்தாலஜி ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக் அட் ஆல். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட் அதிகமாச்சுன்னா என்ன வரலாம் அப்படின்னா யூ கேன் கெட் ரேப்டோமைலைசிஸ். ஸோ ரேப்டோமைலைசிஸ் வந்துச்சுன்னா ஹைப்பர்கெலிமியா தான் வரும். ஓகே, பட் திஸ் ஹைப்பர்கெலிமியா இஸ் ஆல்சோ an effect of heat stroke. It is not the pathology of heat stroke. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் த ஆப்ஷன். மேசிவ் ஹெமரேஜ் வரலாமானா எஸ் வரலாம். ஏன் வரலாம்னு சொல்றேன்னா இந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் அண்ட் கோயாகுலேஷன் கேஸ்கேட் ஆக்டிவேட் ஆகுது இல்லையா? ஸோ தட் கேன் காஸ் டிஐசி, disseminated intravascular coagulation. So DIC வந்துச்சுன்னா even though it is disseminated intravascular coagulation, it is usually என்ன ஆகும், கன்சம்ஷன் கோயாகுலோபத்தின்னு சொல்லுவோம். பிளேட்லெட் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிளாட்டிங் திருப்பி ஃபார்ம் ஆகாது. அப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ப்ளீடிங் ரிஸ்க். Okay, so patient can have hemorrhage, but it is very rare and it is in the terminal stage or ரொம்ப முத்தின ஸ்டேஜ்னு சொல்லலாம். Okay, but the actual pathology of heat stroke is going to be formation of microthrombus. Okay, so that is going to be the answer. Okay, good. And I think this will be the last question of discussion. Which reaction is lost in decorticate animal? உண்மையா சொல்றேன், இந்த 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 ரீகால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஆல்சோ டோன்ட் நோ த ஆன்சர். பட் தென் யா, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் திஸ், நானும் உட்காந்து இதெல்லாம் இப்போதான் படித்தேன். ஓகே, படிச்சு பார்த்ததுல இட் வாஸ் லைக் வெரி நைஸ். வி நோ அபவுட் இந்த வெஸ்டிபுலர் ரிஃப்ளெக்ஸ், டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ், ஹாப்பிங், பிளேசிங், ரைட்டிங் எல்லாத்த பற்றியும் தெரியும். பட் டீகார்டிகேட்டுங்கிறது யா ஓகே, கொஞ்சம் டீப்பாக படிச்சிருந்தா வில் கெட் டு நோ தட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஹாப்பிங் ஆர் பிளேசிங் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா நிறைய நீங்க ரீல்ஸ்ல எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஒரு கோழியை பிடிச்சிக்கோங்க, கோழியை பிடிச்சிட்டு கோழியை எப்படி ஆட்டினாலும் கோழியோட தலை வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்லி யுவர் ஹெட் இஸ் ட்ரைங் டு பி இன் த ரைட் ஓரியன்டேஷன் வாட் எவர் பி த பொசிஷன் ஆஃப் யுவர் பாடி. பாடியை எப்படி திருப்பினாலும் நம்ம ஹெட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா இது குழந்தைங்களுக்கு இருக்கும். யூஸ்வலி ஒரு 6 months வரைக்கும் அந்த மாதிரி கூட இருக்கும். ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுர் அபவுட் த டைமிங் பிகாஸ் இது மோர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். பட் தென் டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ்ல என்னன்னா ஒரு குட்டி குழந்தையோட கழுத்தை வந்து ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு திருப்புறீங்க. எந்த சைடு திருப்புறீங்களோ திருப்புற சைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வரும். கையும் எக்ஸ்டெண்ட் ஆகும், காலும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு ஃபிளெக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபென்சிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். நீங்க இந்த ஃபென்சிங் பார்த்துருப்பீங்க. ஃபென்சிங்ல பாத்தீங்கன்னா இப்படி கையை நீட்டிட்டு நம்மளுக்கு அந்த ஃபென்சிங் ஒலிம்பிக் கேம்ல பார்த்துருப்போம். ஸோ அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த சைடு வந்து அவங்க கழுத்தை திருப்பிட்டு கையை நீட்டுறாங்களோ ஸோ அந்த போர்ஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ரைட் சைடில் இப்படி திரும்பினாங்கன்னா ரைட் சைடில் தான் அவங்க அந்த ஃபென்சிங் கத்தி வச்சு கையை நீட்டிருப்பாங்க, காலும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். வேற இன்னொரு சைடு அவங்க கை வந்து மடங்கி இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் ஃபென்சிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். வெஸ்டிபுலர் ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது நம்ம டால்ஸ் ஐ மூவ்மெண்ட் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? டக்குன்னு இப்போ பேஷண்ட் வந்து வேகமா இப்படி திரும்பினாலும் அவங்களோட கண் வந்து ஒரே சைடு ஃபோக்கஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த சைடு திருப்பினாலும் அவங்களோட ஐ வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா அங்கேயே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால் வெஸ்டிபுலர் ரிஃப்ளெக்ஸ். எக்ஸாக்ட்லி வெஸ்டிபுலோ ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன இவங்க கேட்குறாங்கன்னா டீகார்டிகேட் அனிமல். ஓகேவா? டீகார்டிகேட் அப்படின்னா கார்டெக்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பிரெயின் ஸ்டெம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்டெக்ஸ் இஸ் லைக் அ ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன் இது பண்றது. பிரெயின் ஸ்டெம் அதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸஸை ஹெல்ப் பண்றது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ், ஓகேவா? ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு மிட் பிரெயின் அண்ட் கீழே பிரெயின் ஸ்டெம் எல்லாமே. ஓகே, இந்த இதெல்லாமும் உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டெம். இந்த ஹோப்பிங் அண்ட் ஹாப்பிங் ஆர் பிளேசிங் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி பிரெயின் ஸ்டெம் தான், பட் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் கார்டெக்ஸ் இன்புட். So it also needs some impulses from the cortex. ஓகேவா? So it is like a higher kind of reflex மாதிரி இது எல்லாத்துலயும். மற்றதெல்லாம் ரொம்ப primitive reflex. பட் இந்த placing reaction அப்படிங்கிறது வந்து it is like a higher level of reflex நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கார்டெக்ஸோட இன்புட்டும் தேவை. ஸோ இப்போ decorticate animal அப்படின்னா கார்டெக்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பிரெயின் ஸ்டெம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ரியாக்ஷன் போகும்? ஹாப்பிங் ஆர் placing reaction தான் போகும். So we'll see how each reflex works and with which we'll close the session. I think this is the last question for the discussion. So கீழ இருக்கிறது பாத்தீங்கன்னா it is அந்த லேடி பாத்தீங்கன்னா எந்த சைடு தலையை திருப்பினாலும் her eye is focusing on the front. So that is vestibulo-ocular reflex. Okay, that is again a brainstem reflex. Next one,
இந்த பேபி பாருங்க, டாப் லெஃப்ட்ல இருக்க பேபி, அந்த பேபியை வந்து ரைட்ல லெஃப்ட்ல எப்படி திருப்பினாலும் அதோட தலை வந்து ஒரு மாதிரி இதாகும். பின்னாடி சாச்சா தலை முன்னாடி வருது, அதே மாதிரி குப்புற போட்டா தலை மேல வரும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட அந்த பேபியோட கழுத்து வந்து நேரா இருக்க ட்ரை பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, அண்ட் லுக் அட் திஸ் பேபி. இந்த பேபியோட கழுத்தை வந்து டக்குன்னு ரைட் சைடு திருப்பினா ஜஸ்ட் சி, ரைட் சைடு வந்து கை எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதே மாதிரி லெக் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது ரைட் சைடில். அதே இன்னொரு சைடில் உங்களுக்கு எல்லாமே கண்ட்ராக்ட் ஆகுது. கண்ட்ராக்ட் ஆஸ் அண்ட் ஃப்ளெக்ஷன் வருது. ஓகே, திருப்புற சைடு எக்ஸ்டென்ஷன், ஆப்போசிட் சைடு ஃப்ளெக்ஷன். ஸோ தட் இஸ் ஏசிமெட்ரிக் டானிக் நெக் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, அதை நீங்கள் வந்து டானிக் ரிஃப்ளெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டது இட் இஸ் பிளேசிங் ரிஃப்ளெக்ஸ். பிளேசிங் ரிஃப்ளெக்ஸ் என்னன்னா டார்சம் ஆஃப் த ஃபுட், இல்லை நம்ம ஷின் போன், அதாவது டிபியா, அதெல்லாம் எதுலையாவது டச் பண்ணுச்சுன்னா அந்த குழந்தை வந்து காலை எடுத்து இப்படி மேலே வைக்கணும்னு ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் பிளேசிங் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ லுக் அட் திஸ், கால் அங்கே வச்சா அது டக்குன்னு என்ன பண்ணும், காலை இப்படி தூக்கி மேலே வைக்க ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் பிளேசிங் ரியாக்ஷன். ஓகே, ஸோ கால் பாருங்க, டச் பண்ணோடனே அதை மடக்கி மேலே வைக்க ட்ரை பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் பிளேசிங் ரியாக்ஷன். இந்த பிளேசிங் ரியாக்ஷன் நீட்ஸ் கார்டிகல் இன்புட்ஸ் ஆல்சோ. ஸோ தட் இஸ் லைக் that is lost in your decorticate patient. Okay, so yes, so that is all about NEET, not exactly NEET, MRB oda previous year question of 2026. Previous year question இதை நான் சொல்ல முடியாது, previous day question oda review. Okay, I hope all of you have done well and stay strong. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நினைச்ச மாதிரி வரும். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் கீப் ரீடிங். ஸோ இல்லை எம்ஆர்பிக்குள்ளே போயிட்டோம், இல்லை நீட்குள்ளே போயிட்டோம், இல்லை நீட் எஸ்எஸ்குள்ளே போயிட்டோம், எங்கே போனாலும் லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ். ஓகே, அவர்ஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் field where we remain a student till we die. That is what the entire concept is. So இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சுதா, நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன், நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிறது ஓகே, பட் தென் ட்ரை டு read something every day. Okay, every day நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். Not just for increasing our knowledge and stuff. Whatever we read today will be of benefit to our patient tomorrow somehow in one way or the other. Okay, so all the best and good evening தான் நான் சொல்லணும். Okay, bye.